இந்தியா ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷுக்கு ஒரு பெரிய எதிர்ப்பு உண்டு ஒன்று. ரெண்டாவது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த பேப்பர் 2 மொழியில் தான் அச்சடிக்கிறாங்க. பைலிங்குவல்னு சொல்லுவோம். ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி. அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மொழியிலையும் பெரிய புலமை இல்லாதவங்க, புரிதல் இல்லாதவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கஷ்டம் இருக்க தான் செய்யுது. ப்ரிலிம்ஸில் ரொம்ப பெரிய கஷ்டம் இருக்க தான் செய்யுது, அதில் இல்லை. ஆனால் மெயின்ஸில் ஒரு ரிலாக்ஸேஷன் இருக்குது. என்ன ரிலாக்ஸேஷன் அப்படின்னா நான் தமிழ்லேயே எழுதலாம். கேள்விகள் இங்கிலீஷில் கேட்டாலும் என்னுடைய பதில் நான் தமிழ்லேயே எழுதலாம். இதில் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது. ஏன்னா தமிழில் நான் எழுதும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட் பண்ணக்கூடியவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தமிழர் தான் கரெக்ட் பண்ணுவார். புரிதல் என்ன சொல்கிறது அப்படின்னா நீங்கள் சொல்கிறத அவங்களால புரிஞ்சிக்க முடியும். ப்ரிலிம்ஸில் அந்த கஷ்டம் இருக்க தான் செய்யுது ஒன்று. பட் அதை தாராளமாக ஓவர் கம் பண்ணலாம். மொத்தமாக தமிழ்லேயே எழுதி சர்வீஸ் வாங்கினவங்களாம் உண்டு.